எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். மர்மமான இறப்புகள் எப்பவுமே மக்களோட கவனத்தை ஈர்க்கும். அதனால தான் எல்லா மீடியாஸும் மர்மமான இறப்புகளை கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க. ஈவன் அந்த இறப்புகளுக்கு, சாவுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா கூட முதல்ல நாம அதை நம்பவே விரும்ப மாட்டோம். we are being lied. நம்ம கிட்ட பொய்யான தகவல்கள் தான் பரப்புறாங்கன்றத நம்மோட ஆழ் மனசுல இருந்து நம்புவோம். நம்ம கிட்ட ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லாத வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சந்தேகப்படுவோம். இது மனிதர்களோட இயல்பு. இந்த இயல்புனால தான் கான்ஸ்பிரசி தியரிஸே உருவாகுது. அப்படி உலகம் முழுக்க அதிகமா கான்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஒரு வழக்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வழக்கை பத்தி ஆல்ரெடி நீங்க நிறைய சேனல்ஸ்ல பார்த்திருக்கலாம். இன்டர்நேஷனல்ல இருந்து தமிழ் சேனல்ஸ் வரைக்கும் இந்த வழக்கை பத்தி பேசியிருக்கலாம். ஆனாலும் இந்த வழக்கை பத்தி நாங்க பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, எவ்வளவு உண்மைக்கு நெருக்கமா இந்த வழக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை சுத்தி ஏன் இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி தியரி உருவாச்சு, அதற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த வீடியோலயே தெளிவுபடுத்த முயற்சி செஞ்சிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களோட காணொளிகள்ல எங்களால பார்க்க முடியல. முக்காவாசி பேர் இந்த வழக்கை சுத்தி இருக்க கான்ஸ்பிரசி பத்தி மட்டும் தான் பேசுறாங்களே தவிர இதற்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்றத லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனை பேச விரும்ப மாட்டாங்க. சோ அத நாங்க இந்த வீடியோல செய்ய முயற்சி செஞ்சிருக்கோம். எங்களோட முழு எஃபோர்ட்டை போட்டிருக்கோம். அதனால தான் எத்தனையோ பேர் இந்த வழக்கை பத்தி பேசி இருந்தாலும் எங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணணும்னு நாங்க விரும்பணும். ரஷ்யால எக்கார்டின்பர்க் என்ற நகரத்துல இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட் தான் யூரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட். இப்பயே சொல்லிடுறேன், ப்ரொனன்சியேஷன்ல எங்கேயாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. மோஸ்ட்லி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான டெக்ஸ்ட்டை நாங்க போட்டுறோம். சோ நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா பேசியிருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்துரும். சோ இந்த யூரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டிடியூட்டை இப்போ யூரல் ஸ்டேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டின்னு அழைக்கிறாங்க. ஆனா 1959ல இந்த இன்ஸ்டிடியூட்டோட பேரு யூரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட் தான். இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற 10 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிளான் போட்டாங்கன்னா, பனி நிறைந்த மலைப்பகுதிகளில் ஸ்கை ஹைக்கிங் போலான்ற பிளான போட்டாங்க. ஸ்கை ஹைக்கிங்னா வேற ஒண்ணும் இல்லங்க, பனி சறுக்கு விளையாட்டு உங்களுக்கு தெரியும்ல. விளையாட்டு வீரர்கள்லாம் கால்ல 2 போர்டை மாட்டிக்கிட்டு பனியில சறுக்குவாங்கல்ல, அதுதான் ஸ்கை. இந்த விளையாட்டு ரஷ்யால உங்களுக்கே தெரியும். ரஷ்யாவே விண்டருக்கு தான் ஃபேமஸ். ஹிட்லரோட படைகளே ரஷ்யாவோட விண்டர்னால தான் தோத்து போச்சு. அந்த அளவுக்கு குளிரான ரஷ்யாவோட விண்டர் சீசன்ல பனிமலைகள்ல ஸ்கை ஹைக்கிங் போகணும்ன்றது தான் இந்த குழுவோட பிளான். அதுவும் எப்ப இந்த சம்பவம் நடக்குதுன்னா 1959ல நடக்குது. சரி, இந்த குழு எப்படி உருவாச்சுன்னா, அந்த பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமா தான் இந்த குழுவே உருவானாங்க. இந்த ஹைக்கிங் போற 10 பேர்ல முக்காவாசி பேர் அரௌண்ட் 20 வயதுடைய இளைஞர்கள் தான். இந்த குழுல மொத்தம் 8 ஆண்கள் இருந்தாங்க, 2 பெண்கள் இருந்தாங்க. இந்த குழுல இருக்கிறதுலயே குறைந்த வயதுடைய நபர் யாருன்னா லுடுமிலா டுபினா. இவங்களுக்கு 20 வயசு. அதிக வயசு யாருக்கு இருந்ததுன்னா செம்யான் ஜோலட்டர்யாவ். இவருக்கு 38 வயசு. இந்த குழுவை யாரு லீட் பண்ணி ரஷ்யாவோட பனி நிறைந்த மலைப்பகுதிகளுக்கு கூட்டிட்டு போக போறாங்கன்னா இகார் டயட்லாவ் தான். இதனால தான் இந்த வழக்குக்கே டயட்லாவ் பாஸ்ன்ற பேர் வந்துச்சு. அதாவது டயட்லாவ் பாதை ஆர் மலைப்பாதைன்னு அர்த்தம். ரஷ்யால ஸ்கை ஹைக்கிங் பண்றது முதல்ல சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா ரஷ்யாவோட மலைகள் -10, 20, 30, 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அப்போ இந்த மலைகள்ல பயணம் செய்யணும்னா ஒரு ப்ராப்பரான பிளான் வேணும். எந்த மலைகள்ல பயணம் பண்ண போறோம்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால ரஷ்யாவோட மலைகள்ல பயணம் பண்றோம்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த மலைகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். எந்த மலைக்கு பயணம் பண்ண போறோம்ன்ற பிளான் இருக்கணும். இவங்க எல்லாரும் எந்த மலைத்தொடர்ல பயணம் பண்ணலாம்னு பிளான் போட்டாங்கன்னா ஹோட்டர்டன் மவுண்டன்ஸ். இந்த மலைகளை முதல்ல இவங்க எப்படி ரீச் பண்ண போறாங்கன்னா இடவல் அப்படின்ற ஒரு டவுன் வரைக்கும் ட்ரெயின் மூலமா தான் இந்த குழு பயணிக்க போகுது. இந்த டவுனுக்கு பிறகு பெருசா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அதனால இந்த டவுன்ல இருந்து இந்த குழு ட்ரக் மூலமா விசஹே அப்படின்ற கிராமத்தை ரீச் பண்ணுவாங்க. இந்த கிராமத்துல இருந்து கம்ப்ளீட் ட்ரெக்கிங் தான், நடந்து தான் இந்த மலைகளை அடைய போறாங்க. இந்த குழுவோட ஐடியல் பிளான் என்னன்னா, இந்த மலைகள்ல ட்ரெக்கிங்லாம் முடிச்சிட்டு பிப்ரவரி 12ஆம் தேதி மறுபடியும் அந்த விசஹை அப்படின்ற கிராமத்தை ரீச் பண்றது தான். இந்த கிராமத்தை ரீச் பண்ண உடனே இந்த குழுவோட தலைவர் இகார் டயட்லாவ் என்ன செய்ய போறாரு, அவங்க இருக்க ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் அனுப்ப போறாரு. இது எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டது. இந்த தகவல்களை இந்த குழு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்க மெம்பர்ஸ்க்கும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த குழு அவங்க ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரியே விசஹை என்ற கிராமத்தை ட்ரக் மூலமா ஜனவரி 26ஆம் தேதி சென்றடைஞ்சாங்க. ஜனவரி 26ஆம் தேதி இந்த குழு அந்த கிராமத்திலேயே தங்கி இருக்காங்க. அடுத்த நாள் ஜனவரி 27ஆம் தேதி தான் இந்த குழு அவங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண அடுத்த 2வது நாள் என்ன ஆகுது, இந்த குழுல இருக்க யூரி யுடன் அப்படின்ற மெம்பரால நடக்க முடியல. அவருக்கு ஆல்ரெடி ருமேட்டிசம்
சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு. ருமாட்டிசம்னா தசைகள் மற்றும் எலும்புகள் சார்ந்த நோய்கள். இந்த நோய்கள் உடையவங்களால அதிக குளிர தாக்கு பிடிக்க முடியாது. இதனாலேயே யூரி யுடினுடைய மூட்டு பகுதிகள்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அவரால் தொடர்ந்து நடக்க முடியல. அவர் திரும்பினா வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. யூரி யுடின் திரும்பின பிறகு இப்ப இந்த குழுல 9 பேர் இருக்காங்க. இப்ப 9 பேர் கொண்ட இந்த குழு ஜனவரி 31ஆம் தேதி ஒட்டோர்டன் மலைகளோட அடிவாரத்தை ரீச் பண்ணாங்க. இந்த சமயத்துல ஆல்ரெடி இந்த குழு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த குழு இந்த மலைகள்ல சர்வை பண்றதுக்காக நிறைய உணவுகளை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த உணவுகள் தான் இந்த மாதிரியான ஒரு பகுதியில அவங்கள காப்பாத்தும்னு இந்த குழு நம்புச்சு. ஆனா இந்த உணவுகளே இந்த குழுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா மாறிச்சு. இவ்வளவு சுமையையும் தூக்கிட்டு இந்த குழு இந்த மலையோட அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த உணவுகளை சுமந்துக்கிட்டு மலைக்கு மேல வேற ஏறணும். அது இன்னும் கடினமா இருக்கும். அதனால இந்த குழுவோட தலைவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்க முக்காவாசி உணவுகளை இந்த மலையோட அடிவாரத்திலேயே வச்சிருவோம். ஏன்னா மலைக்கு மேல போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா கூட நம்மளோட உணவுகள் மலையோட அடிவாரத்துல சேஃபா இருக்கும். அண்ட் இந்த உணவுகளை தேவையில்லாம நம்ம மலைக்கு மேல ஏத்தி மறுபடியும் கீழே இறக்கணும். அந்த சுமையும் நமக்கு குறையும். அதனால இந்த உணவுகளை மலையோட அடிவாரத்திலேயே வச்சிடலாம் டிசைட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க மலையோட அடிவாரத்திலேயே தான் ஒரு டென்ட் போட்டு இந்த குழு தங்குது. அடுத்த நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த குழு மலைப்பாதையில நடக்க ஆரம்பிக்குது. இந்த மலைகள்ல இந்த குழு ஏறும் போது இந்த குழுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மலைகள்ல பனி புயல் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனி புயல்னாலேயே இந்த குழுக்கு சரியான விஷன் இல்ல. அதனால பாதை மாறி இந்த குழு பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பாதை மாறி பயணிச்ச இந்த குழு சென்றடைஞ்ச லொகேஷன் என்னன்னா கொஹலாட் சியாக்கல் என்ற மலைப்பகுதி. இதற்கான அர்த்தம் என்னன்னா சைலண்ட் பீக் ஆர் டெட் மவுண்டன் அர்த்தம். சைமல்டேனியஸா எக்கர்டன்பர்க்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த குழுல இருந்து பிரிஞ்சு வந்தார்ல யூரி யுடின்ற நபர், அவரு எக்கர்டன்பர்க்கை ரீச் பண்ணிட்டாரு. அவர் இந்த குழுவை விட்டு பிரியும் போதே அந்த குழுவோட தலைவர் இகார் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க நினைச்ச அளவுக்கு இந்த ட்ரிப் ஒன்னும் ஈஸியா இல்ல, அதனால நாங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் பிப்ரவரி 12ஆம் தேதி இகார் கிட்ட இருந்து டெலிகிராம் வரலனா கூட பெருசா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போ இல்ல அந்த குழுவோட ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ கவலைப்படல. பட் அந்த நாள் கடந்து ஒரு வாரம் ஆகுது. இப்ப அந்த குழுவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை கான்டாக்ட் பண்றாங்க, அந்த இன்ஸ்டிடியூட்டை கான்டாக்ட் பண்றாங்க. இந்த குழுல இருக்க ரிலேட்டிவ்ஸ், இன்ஸ்டிடியூட்ல இருக்க டீச்சர்ஸ், கிளப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணி பிப்ரவரி 20ஆம் தேதி அந்த மலைகளுக்கு போன குழுவை தேடி போறாங்க. இவங்களால அந்த குழு சார்ந்த ஒரு தடையும் கூட கண்டுபிடிக்க முடியல. இதற்கு பிறகு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட தேடுதல் பணியில மிலிட்டரி இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சது. மிலிட்டரி இன்வால்வ் ஆன பிறகு தி டெட் மவுண்டன் ஆர் சைலண்ட் பீக் என்ற கொஹலாட் சியாக்கல் என்ற இடத்துல ஒரு டென்ட்டை கண்டுபிடிக்குது. அந்த டென்ட் பனியால மூடப்பட்டிருக்கு. அந்த டென்ட்டுக்குள்ள இந்த குழுவோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இதை தாண்டி இந்த டென்ட்டுக்கு பக்கத்துல இருந்து நிறைய காலடி தடங்கள் தெரியுது. இந்த காலடி தடங்கள்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த காலடி தடங்கள் பார்க்கிறதுக்கு பூட்ஸ் காலை வச்சு ஸ்னோல நடந்த மாதிரி தெரியல. அதற்கு பதிலா வெறும் கால்லயோ இல்ல வெறும் கால்ல சாக்ஸ் போட்டோ ஸ்னோல நடந்தா எப்படி ஒரு காலடி தடம் தெரியும், அதே மாதிரி 8 அல்லது 9 நபர்களோட காலடி தடம் தெரியுது. அண்ட் இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இந்த குழுவோட பூட்ஸ் எல்லாமே இந்த டென்ட்டுக்குள்ள தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரண பகுதி கிடையாது. -30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த குழு இருந்த சமயத்துல இந்த பகுதியோட டெம்பரேச்சர் போனதா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 0 டிகிரி இருக்க ஐசியே நம்மளால கையில ரொம்ப நேரம் தொட முடியாது. பட் வெளியே -30 டிகிரி செல்சியஸ் குளிர் இருக்கு. இந்த குளிர்ல சாதாரண ஷூஸ் கூட ஒர்க் அவுட் ஆகாது. பூட்ஸ் போட்டுக்கிட்டு தான் நடக்கவே முடியும். ஆனா இந்த குளிர்ல வெறும் கால்லயோ இல்ல வெறும் சாக்ஸ் போட்டுக்கிட்டோ இந்த குழுல இருக்க எல்லாரும் அவங்க கிட்ட இருந்த ஒரே ஷெல்டரான டென்ட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. சரி, இது கூட பரவாயில்ல. இந்த காலடி தடம் தெரியுதுல, இந்த காலடி தடத்தை இந்த குழுவை காப்பாத்த வந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் தொடர்ந்து போறாங்க. இந்த காலடி தடம் 500 மீட்டர்ஸ் வரைக்கும் தென்படுது. அதற்கு பிறகு பனியால மறைஞ்சிருச்சு. காலடி தடங்கள் இருந்த அதே திசையில இந்த குழுவை மிலிட்டரி ட்ரூப்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பைன் மரத்துக்கு பக்கத்துல 2 சடலங்கள் கிடைக்குது. வெவ்வேறு இடத்துல கிடைக்குது. இந்த 2 சடலங்களுமே இந்த குழுவோட மெம்பர்ஸ் தான். ஒருத்தரோட பேரு யூரி க்ருவான்ஷெங்கோ, இன்னொருத்தரோட பேரு யூரி டோரோஷெங்கோ. இந்த சடலங்கள்ல தென்பட்ட விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த 2 சடலங்கள்லயுமே ஆடைகள் இல்ல. இந்த 2 சடலங்களை தாண்டி இன்னும் பயணிச்சா மறுபடியும் 3 நபர்களோட சடலங்கள் கிடைக்குது. அதுவும் வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல கிடைக்குது, ஒரே டிஸ்டன்ஸ்ல கிடைக்கல. இந்த 3 சடலங்கள்ல இகாரோட சடலமும் அந்த குழு தலைவரோட சடலமும் கிடைக்குது. இது வரைக்கும் மொத்தம் 5 சடலங்கள் கிடைச்சிருச்சு. அதற்கு பிறகும் மிலிட்டரி ட்ரூப்ஸ் அந்த பகுதியை தேடுறாங்க. இந்த குழுவை சார்ந்த வேற யாரோட சடலங்களும் அடுத்த சில நாட்களுக்கு கிடைக்கல. இப்படியே இந்த குழுவோட தேடுதல் வேட்டை அடுத்த 2 மாதங்களுக்கு நடக்குது. 2 மாசம் கழிச்சு மே மாசம் இந்த குழுவோட 4 நபர்களோட சடலங்கள் கிடைக்குது. அதே மாதிரி இந்த 4 சடலங்களும் வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்குது. அண்ட் இந்த 4 சடலங்கள்ல
தென்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குழுவிலேயே வயது கம்மியா ஒரு நபர் இருந்தாங்களே, லுடுமிலா டூபினா, அவங்களோட சடலத்துல கண்களும் இல்ல, நாக்கும் இல்ல. அண்ட் இந்த குழுவிலேயே வயது முதிர்ந்த நபர் ஒருத்தர் இருந்தார்ல, செம்யான் ஜொலோட்டாரியாவ், அவருக்கும் கண்கள் இல்ல. இந்த 9 சடலங்களையும் மிலிட்டரி ட்ரூப்ஸ் ரெக்கவர் பண்ணி இந்த சடலங்களை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த குழுல கிடைச்ச முதல் 5 சடலங்கள் ஹைப்போதெர்மியானால இறந்திருக்காங்க. ஹைப்போதெர்மியானா என்னன்னா, திடீர்னு உங்க பாடியோட டெம்பரேச்சர் குறையும் போது ஹைப்போதெர்மியா உங்களை அட்டாக் பண்ணும், அதன் மூலமா இறப்பு ஏற்படும். சோ இந்த 5 பேரும் குளிர்னால தான் இறந்திருக்காங்க. இந்த 5 நபர்கள்ல ரஸ்டின் சோலோடோபின் என்ற நபரோட ஸ்கல் மட்டும் லைட்டா பிராக்சர் ஆயிருக்கு. 4 சடலங்கள் கிடைச்சதுல இந்த 4 சடலங்கள்ல எல்லாரோட ஸ்கல்லுமே பிராக்சர் ஆயிருந்தது. செம்யான் என்ற அந்த வயதான நபருடைய செஸ்டுமே பிராக்சர் ஆயிருந்தது. இந்த 9 பேர் எப்படி இறந்தாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த வழக்கு ரஷ்யால மட்டும் இல்லங்க, உலகம் ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆச்சு. முக்கியமா யூஎஸ்ல ட்ரெண்ட் ஆச்சு. எக்கச்சக்க பேர் இந்த வழக்குக்கு எக்கச்சக்க தியரிஸை கொண்டு வந்தாங்க. சில பேர் ஏலியன்ஸ்னு சொன்னாங்க, ஏலியன்ஸ் தான் அவங்க எல்லாரையும் கொன்னுதுன்னு சொன்னாங்க. சில பேர் லோக்கல்ல இருக்க ட்ரைப்ஸ் தான் அவங்க எல்லாரையும் கொன்னாங்கன்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு முக்கியமான சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நடந்துட்டு வந்துட்டு இருந்தது. அதுவும் இந்த சம்பவம் நடக்கிறது எந்த காலகட்டம்? வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் கோல்டு வார் போயிட்டு இருக்க காலகட்டம். அதாவது 2 நாடுகளுமே தொடர்ந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிட்டு இருக்க காலகட்டம் இது. சோ ரஷ்யாவோட சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பன் ஃபெசிலிட்டி அந்த பகுதியில இருந்ததாகவும், அந்த பகுதிக்குள்ளே இவங்க நுழைஞ்சதுனால தான் எல்லாரும் கொல்லப்பட்டதாகவும் இன்னும் சில பேரும் சொன்னாங்க. ஏன் இதை அடிப்படையா கொண்டு டால்டோஸ் பாஸ் அப்படின்ற படமும் 2013ல உருவாச்சு. அதற்கு பிறகு இந்த படத்தோட பேரை டெவில்ஸ் பாஸ்ன்னு மாத்தினாங்க. சரி, இந்த வழக்கை சுத்தி ஏன் இவ்வளவு தியரிஸ் உருவாச்சுன்னு சொல்றாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, எதற்காக இந்த குழு முதல்ல இந்த டென்ட்டுக்குள்ள இருந்து வெளியே போயிருக்கணும், அதுவும் பேர் ஃபுட்ல வெளியே போயிருக்கணும். அண்ட் எந்த காரணத்துக்காக இந்த குழுவோட சடலங்கள்ல Dress இல்ல? இந்த கேள்விகள் தான் இந்த சம்பவத்தை சுத்தி நிறைய தியரிஸ் உருவாவதற்கான அடிப்படை காரணம்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பகுதியில் இருக்க ட்ரைப்ஸே இவங்களை கொண்டு இருந்தா இல்ல அட்டாக் பண்ணியிருந்தா அப்படின்ற கேள்விகளுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அப்படியே அந்த ட்ரைப்ஸ் அட்டாக் பண்ணதற்கான எந்த எவிடன்ஸுமே அந்த பகுதியில் கிடைக்கல. ஏன்னா வெப்பன்ஸோ இல்ல அங்க சண்டைகள் நடந்ததற்கான ஏதாவது ஒரு அடையாளங்களோ அந்த பகுதியில் இல்லவே இல்லையா. சோ ட்ரைப்ஸும் அட்டாக் பண்ணியிருக்க முடியாதுன்றதுதான் பலரோட கருத்து. சோ யார் இவங்களை கொன்னதுன்றதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்பிரசி தியரி உருவாகிறதுக்கான அடிப்படை காரணம் இது மட்டும் கிடையாது. இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாவதற்கான அடிப்படை காரணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு சில வரலாற்று சம்பவங்களும் தெரியணும். இந்த குழு இருந்த எக்கர்டின்பர்க் என்ற அதே நகரத்துல தான் 1918ஆம் ஆண்டு ரஷ்யா பேரரசை சேர்ந்த அரச குடும்பத்தினர் கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு இந்த சிட்டில நடந்த பெரிய சம்பவம் டால்டோ பாஸ் இன்சிடென்ட் தான். அதனாலதான் இந்த இன்சிடென்ட்டை பத்தி ரஷ்ய பத்திரிகைகள் அதிகமா பேச ஆரம்பிச்சது. சரி, ரஷ்ய பத்திரிகைகள் அதிகமா பேசுதுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. எதற்காக அமெரிக்க பத்திரிகைகள் இந்த சம்பவத்தை பத்தி பேசணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்த காலகட்டம் இது கோல்டு வார் நடந்துட்டு இருக்க காலகட்டம். இந்த காலகட்டத்துல எல்லா மீடியாஸும், முக்கியமா யூஎஸ் மீடியாஸ் எல்லாரும் ரஷ்யாவை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யால ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அதை யூஎஸ் மக்களுக்கு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சோ ரஷ்யால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே கோல்டு வாரை சம்பந்தப்படுத்தி யூஎஸ் பத்திரிகைகள் கான்ஸ்பிரசி பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த இன்சிடென்ட்டை சுத்தி இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி தியரி உருவாவதற்கான அடிப்படை காரணமே. சரி, இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரியாவே இருக்கட்டும்பா. அப்ப இந்த 9 நபர்களும் எப்படி இறந்தாங்கன்ற கேள்வியை கேட்டீங்கன்னா அதற்கான லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன், நியர் ட்ரூத் எக்ஸ்பிளனேஷன் 2020ஆம் ஆண்டு கிடைச்சது. இந்த இன்சிடென்ட்டை சுத்தி நிறைய கான்ஸ்பிரசி உருவாகிறதுனாலே 2019ஆம் ஆண்டு ரஷ்யாவோட ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா ஒரு வழக்கை தொடங்கினாங்க. இந்த வழக்கு அடிப்படையாக கொண்டு புதுசா ஸ்கிராச்ல இருந்து இந்த வழக்குல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாச்சு. இந்த வழக்கோட தீர்ப்பு ஜூலை 2020ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. சோ இந்த தீர்ப்புல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இகார் இந்த குழுவோட லீடர் பண்ண முதல் தப்பு என்னன்னா, இந்த குழு மலையில ஏறின பிறகு அந்த மலைகள்ல பனி புயல் வந்திருக்கு. சோ இகார் என்ன செஞ்சிருக்கணும், பனி புயல் தென்பட்ட உடனே அவங்களோட ட்ரிப்ல முன்னேறாம மறுபடியும் அடிவாரத்தை நோக்கி பயணிச்சிருக்கணும். பனி புயல் நின்ன பிறகு மறுபடியும் அவங்களோட ட்ரெக்கிங்க தொடர்ந்து இருக்கணும். பட் இகார் அதை செய்யல. அதற்கு பதிலா அந்த பனி புயல்லையே தொடர்ந்து அவர் பயணிக்க ஆரம்பிச்சாரு. அந்த குழுவையும் தவறான திசையில வழி நடத்திட்டு போனாரு. ஒரு கட்டத்துல பனி புயலுக்கு நடுவுலயே இந்த குழு என்ன செய்யறாங்க, அவங்களோட டென்ட் அமைக்கிறாங்க. அப்போ இந்த பனி புயலோட தாக்கத்தினால இந்த டென்ட் உடையுது. இமிடியேட்டா அவங்க இந்த டென்ட்டை காலி பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. அதனாலதான் அவங்க பூட்ஸை கூட மாட்டிக்காம இந்த குழுல இருக்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு குளிர்னாலையும் நேச்சுரல் ஃபோர்ஸ்னாலையும் ஒவ்வொருத்தரும் இறந்திருக்காங்க. அப்ப இந்த மெம்பர்ஸோட உடல்ல ஏன் ஆடைகள் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடைகள் இந்த குழுல முதல்ல கிடைச்ச சடலங்கள்ல தான் இல்ல, கடைசியா கிடைச்ச சடலங்கள்ல ஆடைகளோட தான் இந்த சடலங்கள் கிடைச்சிருக்கு. அண்ட் முதல்ல சில சடலங்கள் கிடைச்சதுல ஆடை இல்லாம சில சடலங்கள் கிடைச்சதுல
அவங்களோட ஆடைகள் எல்லாருமே கடைசியா கிடைச்ச சடலங்கள் மேல இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குழு அந்த பனி புயல்ல இருந்து தப்பிக்க பயணிச்சுட்டே இருந்திருக்காங்க. இந்த பயணத்தின் போது ஒவ்வொருத்தரும் குளிர் தாக்கி இறந்திருக்காங்க. இப்ப உயிரோட இருக்க மிச்ச நபர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களையும் குளிர் தாக்காம இருப்பதற்காக இறந்தவர்களோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு மாட்டிட்டு இருந்திருக்காங்க. கால்கள்ல ஷூஸ் மாதிரி கிழிச்சு கட்டி இருக்காங்க. அப்படியே தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் ஒருத்தராலையும் பழைக்க முடியல. ஒவ்வொருத்தரும் தூரம் போக போக குளிர்னால தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. இதனாலதான் சடலங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கல, வெவ்வேறு இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அண்ட் ஏன் லுடுமிலாவோட சடலத்துல கண்கள் இல்ல, நாக்கு இல்ல, சிம்யானோட சடலத்திலயும் கண்கள் இல்லன்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதியெல்லாம் அழுகிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் நியர் டு ட்ரூத் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் தவிர, தியரி மட்டும்தான் தவிர இதுதான் ட்ரூத்ன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா இன்னுமுமே இந்த வழக்குல சால்வ் பண்ணப்படாத நிறைய கேள்விகள் இருக்கு. அண்ட் இந்த வழக்குல நிறைய கான்கிரீட் எவிடன்சஸ் இல்ல. அதனாலதான் நம்மால இந்த வழக்கை படிக்கிறவங்களால நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்னதான் நமக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டாலும் அதை நம்ம தயாரா இல்ல. நம்ம கிட்ட போய் சொல்றாங்க, we are being liedன்றத தொடர்ந்து நம்புறோம். இந்த பகுதியில வேற ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்றதையும் நம்ம விரும்புறோம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே இந்த 9 நபர்களும் நேச்சுரல் ஃபோர்ஸ்னால தான் இறந்தாங்களா, குளிர்னால தான் இறந்தாங்களா, இல்ல இந்த இறப்புகளுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.